திக்விஜய் நேரா உங்ககிட்ட வரோம். நீங்க எழுதின அந்த 2 பேரை சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு டம்ப் பண்ண நினைச்சீங்களே அவங்க பேரை. அனிகா அண்ட் ஆக்ருதி. பேரோட ஸ்பெல்லிங் என்ன எழுதுன? டசன்ட் மேட்டர். எனக்கு அது முக்கியம். என் பேரோட ஸ்பெல்லிங் கூட தெரியல, ஆனா நீங்க என்ன தூக்கு பாக்குறீங்களா திக்விஜய்? அதனால நாங்க எழுதுறோம். எங்களுக்கு பெரிய அளவுக்கு கனெக்ஷன் இல்ல, அதனால தான் நாங்க இருந்திருந்தா எழுதி இருக்க மாட்டோம். எத்தனை நாள் தான் நீங்க அங்க உட்கார்றீங்கன்னு பாப்போம். அட முதல்ல ஜெயில ஏதாவது பண்ணுங்க, அதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். நீங்க என்ன பண்ணிட்டு அங்க போனீங்க? இவன் என்ன பண்ணானா, திக்விஜய் வா நம்ம ஐடியல் மேட்ச்க்கு போலாம்னு சொன்னான். ஓ காட், நீங்க என்ன பண்ணீங்க? நான் 2 தடவை ஐடியல் மேட்சா இருக்கேன், என்ன தேவையில்லாம வம்புக்கு இருக்காது சொல்லிட்டேன். எஸ் சச்சின், உன்னதி. அனிகா அப்புறம் தேவ். அட இவனை பத்தி நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இவனுக்கு இங்க யாரு கூடயுமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செட் ஆகல. இவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்ல. உனக்கு யாரு கூட செட் ஆகல இல்ல? நீ அங்கிட்ட இங்கிட்ட ஃபிளிப் ஆயிட்டு தானே இருந்த. நான் சொல்றது யாரு கூட செட் ஆகல? ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளு. சொல்லு. முதல்ல எந்திரிச்சு நில்லு, அதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லவே முடியும். நான் நின்னா என்ன உட்கார்ந்தா என்ன, என்னோட விருப்பம். முதல்ல எந்திரிச்சு நில்லு, அப்பனா தான் என்னோட ஹெட் அளவுக்காச்சும் வருவேன். கொஞ்சம் நீ எந்திரி. ஃப்ரேம்க்கு வெளியே போயிடுவேன். இப்ப என்னாச்சுன்னா இவன் என்ன சொன்னா தெரியுமா? நீதான் என் அண்ணன், நீ எனக்கு பிரையாரிட்டியா இரு, நான் உனக்கு பிரையாரிட்டியா இருக்கேன்னு சொல்லி சொன்னான். நான் சொல்றத கேட்டுக்கோ. நான் சொல்றத கேளு. ஒரு தெளிவான ரீசன் முதல்ல கேளு. அதுதான் சொல்றத கேளு. பிரையாரிட்டிக்கான உண்மையான அர்த்தமே இவன் தான்ப்பா. நீ பிரையாரிட்டின்னு பயங்கரமான ஆளுப்பா. யார் பேர்லாம் எழுதுறேன்னு நான் பார்த்தேன்ல. இங்க பாரு, என்கிட்ட தெளிவான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. உன்கிட்ட கனெக்ஷனும் இல்ல, நீ கேம்லயும் நல்லா பண்ணல, அனிகா கிட்டயும் கனெக்ஷன் இல்ல. நான் கேம் சரியா பண்ணல. கேம்ல நல்லா விளையாடலையா? என்னோட கேம்ல நான் ஒரு தடவை ஜெயிச்சேன். எனக்கு தெரியல. உனக்கு என்ன தெரியல? உனக்கு தெரியலனா நான் என்ன பண்ண முடியும்? நீ முதல்ல வளர்ந்து நிக்கணும். நீ முதல்ல என் ஹைட்டுக்கு வா, அதுக்கு அப்புறம் பேசு. தெரியல. திரும்ப ஹைட்னு பேசிட்டு இருக்க. வேற எதுவும் இல்லையா உன்கிட்ட? பிசிக்கல் வேண்டாம், வேற ஏதாவது. அவன் எப்படி பேசிட்டு இருக்கான் நீ பாத்தியா? நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? இங்க பாரு, ஒரு நிமிஷம் சொல்றேன்ல. நான் உன்கிட்ட பேச இங்க பாரு. நான் உன்கிட்ட பேச கிடையாது. நானும் டென்ஷன் இங்க பாரு, நீ கார்ட்டூன் பாக்கும்போது நான் டெலிவிஷன்ல வந்துட்டு இருந்தேன், புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு அப்ப 30 வயசுப்பா. நானும் அப்ப வளர்ந்துருவேன். நானும் உன்ன மாதிரி நிறைய ஷோ பண்ணி நானும் பெரிய ஆளாயிருவேன். உன் வயசு வரும்போது உன்ன மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணி நானும் பெரிய ஆளாயிடுவேன்ப்பா. உன்னோட குழந்தைக்கே இப்ப கல்யாண வயசு இருக்கும், ஆனா நீ இப்பதான் வந்து ரியாலிட்டி சொல்லணும். உனக்கு தான் வயசு ஆயிடுச்சு, நீ கிளம்பி ஆயிட்ட. கொஞ்ச நாள்ல உன் பல்லு வயசு தெரியலப்பா. நான் நல்லா தான் இருக்கேன். உன்னதி, நீ என்கிட்ட வந்து என்னெல்லாம் பேசிட்டு இருந்தல்ல? எனக்கு புரியவே மாட்டேங்குது. எதுக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரூட்ல வந்து விளையாட மாட்டேங்கிறீங்க? என்ன ஆச்சு? ஃபுட் பத்தி பேசுறீங்களே மிஸ் அனிகா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டோம்ல நீங்க பேசுறீங்க. ஆனா நீ எதுவுமே பண்ணாம சேஃபா அங்க போய் உட்கார்ந்திருக்கல, அதனால தான் இவ்வளவு திமிரா பேசுற. அட பேசுறது ஜாலியா இருக்குமா? லாஜிக்கா ஏதாவது பேசுமா? ஏதாவது லாஜிக் பத்தி தெரியாது உன்கிட்ட. லாஜிக்கா நான் பேச மாட்டேன். ஐ அம் சாரி bro. வாய மூடுன்னு சொல்லி அடக்கிப்பேன். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ்லாம் உனக்கு அர்த்தம் தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால வாய மூடிட்டு உட்காரு. அங்க உட்காரணும்னா அமைதியா உட்காரு. அப்படிதான் பேசணும், நல்லா பேசு. லாஜிக்கா ஏதாவது பேசு, காமெடியா ஏதாவது பேசு, சரியா? உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க. பைத்தியம். காமெடி எல்லாம் கிடையாது.